ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம்னா, எலக்ட்ரானிக் லெட்ஜர்ஸ். ஜிஎஸ்டில இருக்கிற எலக்ட்ரானிக் லெட்ஜர்ஸ்னா என்ன? அது எத்தன டைப்ஸ்ல இருக்கு? அது என்ன அந்த ஒவ்வொரு லெட்ஜரும் வந்து என்ன பண்ணும்? அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. எலக்ட்ரானிக் லெட்ஜர்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, தட் இஸ் நம்ம வந்து என்ன பண்றோம்? ஒண்ணு கேஷ சேல் பண்றோம். அடுத்து பர்ச்சேஸ் பண்றோம். அடுத்து என்ன பண்றோம்? அந்த 2க்கும் இருக்கிற அந்த ஐடிசி அமௌண்ட் போக ரிமைனிங் அமௌண்ட்ட நம்ம கவர்ன்மென்ட்க்கு பே பண்றோம். அப்படி இல்லைங்களா? ஸோ இத 3 லெட்ஜர்ல அவங்க குடுத்துருக்காங்க. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா, எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர். ஸோ இந்த அடுத்து எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர். ஓகேங்களா? அடுத்து எலக்ட்ரானிக் லயபிலிட்டி லெட்ஜர். இது 3ம் தான் இருக்கு. இந்த நேம்லயே உங்களால வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். கேஷ் லெட்ஜர்ன்றது என்னன்னா, நான் என்ன அமௌண்ட் பே பண்ணணுமோ, அந்த அமௌண்ட் வந்து எனக்கு இந்த கேஷ் லெட்ஜர்ல இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து நான் ஒரு ஐடிசி கிளைம் பண்ணுவேன் இல்லைங்களா? என்னோட இன்புட் டாக்ஸ் கிரெடிட். நான் பர்ச்சேஸ் பண்ணப்ப எனக்கு ஒரு இன்புட் டாக்ஸ் வந்திருக்கும். அந்த டாக்ஸ கிளைம் பண்ணுவேன் இல்லைங்களா? ஸோ அந்த ஐடிசி அமௌண்ட் எனக்கு எங்க இருக்கும் அப்டின்னா, இந்த எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்ல இருக்கும். சரிங்களா? அடுத்து எலக்ட்ரானிக் லயபிலிட்டி லெட்ஜர். லயபிலிட்டி லெட்ஜர்னா நான் என்ன அமௌண்ட் பே பண்ணணும். சரிங்களா? கவர்மெண்ட்டுக்கு நான் என்ன அமௌண்ட் பே பண்ணணுமோ, அந்த அமௌண்ட் எனக்கு எதுல இருக்கும் அப்டின்னா, இந்த எலக்ட்ரானிக் லயபிலிட்டி லெட்ஜர்ல இருக்கும். சரிங்களா? ஸோ அப்ப இதுல இந்த எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர் வந்து மெயினா நமக்கு எப்படி ஒர்க் ஆகும் அப்டின்னா, இப்ப நீங்க ஜிபேலயோ, ஃபோன்பேலயோ, பேடிஎம்லயோ உங்க அமௌண்ட்ட எடுத்துட்டு போயி, அந்த வாலெட்ல வந்து என்ன பண்ணிடுவீங்க? ஸ்டோர் பண்ணிடுவீங்க இல்லையா? அமௌண்ட் உங்க பேங்க்ல இருந்தோ, இல்ல கிரெடிட் கார்ட்ல இருந்தோ, எங்க இருந்தோ எடுத்துட்டு போயி, அந்த எங்க போய் சேவ் பண்ணுவீங்கன்னா, உங்களோட அந்த வாலெட்ல சேவ் பண்ணிடுவீங்க. அந்த வாலெட்ல இருக்க அமௌண்ட்ட வச்சு நீங்க ஒரு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், ஒரு பில் பே பண்ணிக்கலாம், வேற எல்லாம் வேணா பண்ணிக்கலாம் இல்லைங்களா? அதே மாரி தான் இந்த எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர் என்ன பண்ணும் அப்டின்னா, இது வந்து ஒரு வாலெட்டா தான் நமக்கு யூஸ் ஆகும். இந்த எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர். இதுல போயி நம்ம ஒரு அமௌண்ட்ட சேவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அமௌண்ட்ட நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல இருந்தோ, இல்ல நெட் ட்ரான்ஸ்ஃபர்லயோ, இல்ல எதுலயோ போய் நான் இந்த கேஷ் லெட்ஜர்ல சேவ் பண்ணிட்டேன்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுலேருந்து எனக்கு என்ன ஆயிடும், என்னோட ஐடிசி போக எவ்வளோ அமௌண்ட் நான் கட்ட வேண்டியது இருக்கோ, அந்த அமௌண்ட்ட வந்து அதுவே எடுத்துக்குரும், பே பண்ணிடும். ஸோ இட்ஸ் ஒர்க்ஸ் லைக்ஸ் அன் வாலெட். சரிங்களா? சிம்பிள். ஸோ இப்போ பேசிக்கா வந்து இந்த எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். இது என்ன பண்ணும்னா, எல்லா கேஷ் பேமெண்ட்ஸையும் ஜிஎஸ்டி லயபிலிட்டிக்கு பே பண்றது எது மூலமா தான் நம்ம பே பண்ண முடியும் அப்படின்னா, இந்த எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர் மூலமா தான் பே பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. ஒரு டாக்ஸ் பேயர் வந்து அவங்க எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்ல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா? ஒரு வாலெட்லருந்து ஒரு வாலெட்டுக்கு எப்படி நம்ம ஃபண்ட வந்து மூவ் பண்ணி வைக்கிறோமோ, தட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கிறோமோ, அதே மாரி என்னோட அக்கவுண்ட்ல இருந்து நெட் பேங்கிங் மூலமா, என்இஎஃப்டி மூலமா, இல்ல ஆ ஏதோ ஒரு ட்ரான்ஸ்ஃபர் மூலமா என்ன பண்ணிக்கலாம், ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நெறைய இருக்கு இல்லைங்களா? அது மூலமா நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, என்னோட எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜருக்கு எந்த லெட்ஜருக்கு வேணுமோ, அந்த லெட்ஜருக்கு நான் அமௌண்ட்ட மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த லெட்ஜர்ல எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்ல நான் அமௌண்ட் வச்சுட்டேன் அப்படின்னா, அந்த லெட்ஜர்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு அதுலேருந்து எடுத்து யாருக்கு எந்த சிஜிஎஸ்டிக்கு கட்டணுமா, எஸ்ஜிஎஸ்டிக்கு கட்டணுமா அப்படின்ற மாரி எனக்கு பே ஆயிடும். இதுலயே வந்து நீங்க டாக்ஸ் பேமெண்ட், இன்ட்ரெஸ்ட், பெனால்டி எல்லாமே பே பண்ணிக்கலாம். சரிங்களா? இது உங்களுக்கு ஒரு சிம்ப்ளிஃபைட் மேனர்ல சொல்றேன். ஒன்ஸ் ஜிஎஸ்டி சைட்குள்ள போயிட்டு அது வந்து என்ன மாரி பிரிச்சிருப்பாங்க அப்படின்றதையும் சேர்த்து நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? இது வந்து எங்கன்னா ஜிஎஸ்டி போர்ட்டல்ல தான் இருக்கும். எதுக்காக இது யூஸ் பண்றோம் அப்டின்னா, என்னோட ஜிஎஸ்டி லயபிலிட்டிய வந்து ஆஃப்செட்டிங் பண்றதுக்கு அப்டின்னு சொல்றோம். ஆஃப்செட்டிங் இன் த சென்ஸ் பே பண்றதுக்கு. ஓகே என்னென்ன நான் பே பண்ண வேண்டியது இருக்கு அப்டின்றதுக்காக இது நம்ம வச்சிருக்கோம். சரிங்களா? அடுத்தது பாருங்க. என்னோட எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர் அப்டின்னு சொல்றோம். இது இன்னொன்னு என்ன சொல்லிக்கிறாங்க அப்டி இன்புட் டாக்ஸ் கிரெடிட் லெட்ஜர். ஓகே சிம்பிள். எனக்கு நான் சேல் பண்ணது ஜிஎஸ்டிஆர்டி 1ல குடுத்துருப்பேனா? ஓகே. ஆட்டோமேட்டிக்கா என்னோட பர்ச்சேஸ் என்ட்ரீஸ், இன்புட் டாக்ஸ் எல்லாமே எதுல வந்து நிக்கும்னா, அந்த அது இன்புட் டாக்ஸ் மூலமா நான் என்னென்ன அமௌண்ட் ஐடிசி வேல்யூ நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த அமௌண்ட் எனக்கு எங்க வந்து நிக்கும் அப்டின்னா, இந்த எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்ல வந்து நிக்கும். ஸோ இட் ட்ராக்ஸ் தி இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ஸ் கிளைம்ட் அண்ட் யுட்டிலைஸ்ட் பை த டாக்ஸ் பேயர். இந்த ஐடிசில இருக்க அமௌண்ட் போக நான் மிச்ச அமௌண்ட் எதுலருந்து எடுத்துக்கலாம் அப்டின்னா, என்னோட
கேஷ் லெட்ஜர்லேருந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஸோ அப்போ என்ன ஆகும் அப்டின்னா, அந்த கிரெடிட் கிளைம்ட் ஆன் இன்புட் சப்ளைஸ். ஸோ என்னென்ன கிரெடிட் எனக்கு வருதோ அதெல்லாம் வந்து எங்க இதா இருக்கும் அப்டின்னா, இந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ல இருக்கும். ஓகே. ஸோ இத யூஸ் பண்ணி டாக்ஸ் பேயர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா என் கேஷ்ல வந்து ஒரு ரூ. 500 இருக்கு. ஐடிசி வந்து எனக்கு ரூ. 300 அப்டின்னா, மிச்சம் ரூ. 200 மட்டும் அதுலேருந்து எடுத்து பே பண்ணிடுவாங்க. ஸோ ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் லெட்ஜர் இருக்கு. சரிங்களா? ஓகே. ஸோ இதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்டின்னா, இதில வந்து இப்டி நான் யூஸ் பண்றனால எனக்கு ஒரு என்னோட இன்புட் கிரெடிட்ஸ் எவ்வளோ இருக்குன்றத அவங்களே எடுத்து குடுத்துடுறாங்க ஆட்டோமேட்டிக்கா. ஸோ நான் போய் கன்ஃப்யூஸ் ஆயி நான் எவ்வளோ அப்டின்னு உட்காந்து கால்குலேட் பண்ணி எடுத்து போட தேவையில்ல. ஸோ எல்லாமே ஜிஎஸ்டில உங்களுக்கு என்ன வந்துரும், டிரான்ஸ்பரன்சியா வந்துரும். சரிங்களா? ஸோ அப்ப ஈஸியா என்னால என்னோட கிரெடிட்ஸ் போக ரிமைனிங் அமௌண்ட்ட பே பண்ண முடியும் அப்டின்னு சொல்றாங்க. அது மாரி என்னோட கிரெடிட்ஸ் சப்ளையர் கிட்ட இருந்து வர என்னோட கிரெடிட்ஸ வந்து நான் என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, ரெக்கன்சில் பண்ணிக்கலாம். ஏதாவது வராம இருக்கு. இல்ல நான் என்கிட்ட வந்து ரூ. 400 ஒரு ஐடிசி வேல்யூ இருக்கும். ஆனா, ஆக்சுவலா என்னோட ஜிஎஸ்டில வந்து ரூ. 300 தான் இருக்கு அப்டின்னா, ஏன் அந்த டிஃபரன்ஸ் வந்ததுன்றதையும் நான் ஈஸியா ரெக்கன்சில் பண்ண முடியும் அப்டின்னு சொல்றாங்க. ஓகே. அடுத்து ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் என்னன்னா டாக்ஸ் லயபிலிட்டி லெட்ஜர். ஸோ இந்த டாக்ஸ் லயபிலிட்டி லெட்ஜரில் உங்களுக்கு மெயினாக என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் என்ன டாக்ஸ் பே பண்ண போகிறேன் பொதுவாக சிஜிஎஸ்டிலையா இருக்கட்டும், ஐஜிஎஸ்டிலையா இருக்கட்டும், எஸ்ஜிஎஸ்டிலையா இருக்கட்டும், இல்லை டாக்ஸ் பெனால்ட்டியாக இருக்கட்டும், இல்லை இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது டியூஸாக இருக்கட்டும், அந்த இது வந்து நான் எப்படி பே பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னென்ன நான் பே பண்ண போகிறேன் அப்படின்றதையும் எனக்கு எதில் தான் காட்டும்னா, என்னோட டாக்ஸ் லயபிலிட்டி லெட்ஜரில் தான் காட்டும். சரிங்களா? ஸோ இது என்ன பண்ணும்னா, என்னோட நெட் டாக்ஸ்னா, என்னோட இன்புட் கேஷ்ல எவ்வளவு இருக்கு, அண்ட் ஐடிசில எவ்வளவு இருக்கு, போக நீங்க ரிமைனிங் இவ்வளோ பே பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ வந்து எனக்கு டாக்ஸ் லைபிலிட்டி லெட்ஜர்ல காட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாருங்க, இட் ரெக்கார்ட்ஸ் தி நெட் டாக்ஸ் பேயபிள் ஆஃப்டர் கன்சிடரிங் இன்புட் கிரெடிட் அண்ட் அதர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு டாக்ஸ் பேயர் வந்து ஒரு ஜிஎஸ்டி 3பில நான் ஃபைனல் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அந்த டிக்ளேர்ட் லைபிலிட்டி வந்து இங்க இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, நம்ம பார்த்தோமா ஒவ்வொரு லெட்ஜர்ஸும் எலக்ட்ரானிக் லைபிலிட்டி லெட்ஜர், கிரெடிட் லெட்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆல்ரெடி நான் போட்ட டிரான்சாக்ஷன்ஸ்க்கு வந்து எனக்கு எவ்வளோ பே பண்ணேன், லைபிலிட்டி நான் எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்குன்னா 3,46,500 பே பண்ண வேண்டியது இருக்குது. இங்கே 11,825 இருக்குது சிஜிஎஸ்டியில் அண்ட் எஸ்ஜிஎஸ்டியிலும் 11,825. ஸோ இந்த அமௌண்ட் வந்து நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா பே பண்ண வேண்டியது இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ என்கிட்ட கேஷ் லெட்ஜரில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ரூ. 100 மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? சரி. ஸோ இன்னும் இன்கேஸ் இது இன்னும் என்ன ஆகும் அப்டின்னா, எனக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து சம் ரீஃபண்ட்ஸ் வருது. அது எல்லாமே எனக்கு எங்க வந்துரும் அப்டின்னா, இந்த எலக்ட்ரானிக் லெட்ஜர்ஸ்க்கு தான் வரும். சரிங்களா? ஸோ இந்த எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர் இந்த இதுக்கு தான் எனக்கு வந்து நிக்கும். சரிங்களா? அது மாரி ஆர்சிஎம் நான் பண்ணிடுறேன். டிடிஎஸ், டிசிஎஸ் இது எல்லாமே எனக்கு எங்க வந்து டிசிஎஸ் வந்து மெயினா இந்த எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்ல தான் வந்து நிக்கும். இத தான் வந்து நான் எடுத்து என்ன பண்ணிக்கணும்னா, கிளைம் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இதுதான் வந்து ஒவ்வொரு லெட்ஜர் அண்ட் ஒவ்வொன்னுக்கும் எப்படி இருக்கும்னா, ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டின்னு இருக்குங்களா? ஓகே. இப்ப இதுல பாருங்க, நான் பே டாக்ஸ் அப்படின்னு போனேன் அப்படின்னா, பே டாக்ஸ் குடுக்குறேன். குடுத்தோனே என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு ரீசன் ஃபார் சலான் அப்படின்னு கேட்கும். நான் ஏற்கனவே சலான் ஜெனரேட் பண்ணியிருக்கேன். பட் ஓகே. இது உங்களுக்கு ஜஸ்ட் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். நான் வந்து மந்த்லி பேமெண்ட் ஆர் குவார்ட்டர்லி ரிட்டர்ன் அப்படின்றத குடுக்குறேன். ஸோ எப்போக்குரிய ரிட்டர்ன் அப்படின்றதையும் நான் குடுத்துடுறேன். சரிங்களா? ஸோ 35% ஆஃப் சலானா கிடையாது. நான் ஃபுல் இது அப்படியே குடுக்குறேன். அதனால ப்ரொசீட் குடுத்துடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எஸ்ன்னு குடுத்துட்டு போறேன் உள்ள. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு என்ன அமௌண்ட் நான் ஏன் வந்து எனக்கு இப்போ அமௌண்ட் வரல அப்படின்னா, ஏற்கனவே நான் சலான் ஜெனரேட் பண்ணனால எனக்கு இந்த அமௌண்ட் வரல. ஆக்சுவலா இதில எப்படி வருதுன்னா, சிஜிஎஸ்டிக்கு நான் எவ்வளோ கட்டணும், டாக்ஸ் எவ்வளோ கட்டணும், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இருந்தா என்ன வரும் அண்ட் பெனால்டி. ஸோ இதுதான் வந்து டேபுலர் காலம் சொல்லுவாங்க இத. என்னன்னா, இப்போ சிஜிஎஸ்டிக்கு அகெயின்ஸ்டா இந்த மாரி எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, செஸ் இந்த இருக்கு இல்லைங்களா 4 இது ஒரு இந்த 4க்குமே டாக்ஸு, இன்ட்ரெஸ்ட்டு, பெனால்டி அண்ட் ஃபீஸ் இன்னும் வேறு ஏதாவது இருந்தால் ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கட்டணும் அப்படின்ற டோட்டல் அமௌண்ட் உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் பேமெண்ட் இருக்கா, பேமெண்ட் அல்ல ஓவர் த கவுண்டர் அப்படின்னு சொல்லி வரும். ஓவர் த கவுண்டர்லாம் ஒன்லி நீங்கள் 10,000க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் ஏதாவது பேங்க்கில் போய் ரெமிட் பண்ணி இதில் வந்து நீங்கள் கிரெடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்இஎஃப்டி, ஆர்டிஜிஎஸ் இதுதான் நீங்கள் பண்ணணும். சரிங்களா? போட்டுவிட்டு நீங்கள் ஜென்ரேட் சலான் கொடுத்தீங்கன்னா சலான் வந்து ஜென்ரேட் ஆகிடும். சரிங்களா? இப்போ பாருங்க, சேவ்டு சலான் ஏதாவது இருக்கா? ஓகே. நான் ஆல்ரெடி குடுத்தது ஏதோ ஒண்ணு இருக்கு. ஓகே. அண்ட் சலான் ஹிஸ்ட்ரியில போய் பாருங்களேன். நான் ஏற்கனவே ஜெனரேட் பண்ண சலான் இருக்கும். நம்ம இது சிமுலேஷன் சைட்ல தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். அதனால என்ன ஆகும் அப்டின்னா, இன்னும்
பேமெண்ட் ஆகலானா. ஆனா என்ன ஆயிருக்கு? சலான் மட்டும் எனக்கு ஜெனரேட் ஆயிருக்கு. சரிங்களா? இப்ப எனக்கு சலான் ஜெனரேட் ஆயிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ, எனக்கு சலான் ஜெனரேட் ஆனோனே, இங்க சிபிஐஎன் சொல்லிட்டு ஒரு நம்பர் எனக்கு வந்துரும். நான் சலான் என்னைக்கு ஜெனரேட் பண்ணியிருக்கேன்? 8/5லே ஜெனரேட் பண்ணிட்டேன். ஸோ, இது வந்து எனக்கு 23/5க்குள்ள எனக்கு இந்த சலான ஜெனரேட் பண்ணி நான் பே பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ, அடுத்து என்னோட ஜிஎஸ்டிஐன் நம்பரு, நேம், அட்ரஸ் எல்லாம் இங்க வந்துருச்சு. இங்க பாருங்களேன், சிஜிஎஸ்டிக்கு நான் எவ்வளோ அமௌண்ட் கட்டணும். ஸோ, என்னோட ஐடிசி அமௌண்ட் 20 ருப்பீஸ் ஏதோ ஒண்ணு இருந்தது. அது போக 11,805 அப்படின்னு வந்திருக்கா? ஸோ, அதே மாரி இங்க 3,46,500 இருந்தது. அதுல எனக்கு கேஷ்ல ஒரு 100 ருப்பீஸ் இருந்தது போக 3,46,400 நான் கட்டணும். அதே மாரி தான் எஸ்ஜிஎஸ்டிக்கு 11,805 அதே மாரி வந்து நிக்குது. ஸோ, டோட்டல் அமௌண்ட் 3,70,010 ருப்பீஸ் சரிங்களா? இது எனக்கு என்ன இருக்குன்னா, ஆர்டிஜிஎஸ் ஆர் என்இஎஃப்டில போய் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இந்த பேமெண்ட் வந்து வந்திருக்கு. சரிங்களா? ஸோ, இத வச்சு நான் என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, ஆ ஸோ நான் அ ஜ இது சலான் ஜெனரேட் பண்ணிட்டேன் இல்லைங்களா? சலான் ஜெனரேட் பண்ணிட்டு, நான் ஃபண்ட வந்து மாத்துனோனே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிக்கலாம் எனக்கு, என்னோட டாக்ஸ வந்து அதுவே கேஷ்லேருந்து டாக்ஸ் எடுத்து பேமெண்ட் பண்ணிட்டு, நான் வந்து என்னோட ரிட்டர்ன்ஸ ஃபைல் பண்றத கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் என்னோட பேமெண்ட் இங்க சலான் ஜெனரேட் பண்ணி, என் பேமெண்ட்ட நான் கம்ப்ளீட் பண்ணி, அந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணா மட்டும் தான், இட் மீன்ஸ் தட் ஐ ஹவ் ஃபைல்டு மை ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ்ன்னு அர்த்தம். சரிங்களா? ஜஸ்ட் நான் சலான் மாரி ஜெனரேட் பண்ணிட்டேன் அப்டின்ட்டு விட்டுட்டீங்கன்னா, உங்களால என்ன பண்ண முடியாது? அ ஆட்டோமேட்டிக்கா லேட் ஆயிடுச்சுன்னா, நீங்க லேட் ஃபீ இந்த மாரிலாம் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ, சலான் ஜெனரேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நீங்க போயி உங்களோட இதுல ஃபைல் ஜிஎஸ்டிஆர் இல்லாட்டி டாக்ஸ் பே பண்ணிட்டு, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு, அடுத்து ஃபைல் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்டின்னா, ஃபைல் ஆகும்.